சார் இண்டிகேட்டர் நியூவாக ஜாயின் பண்ணுங்க, டவுட்ஸ் எதாவது இருக்கும் அவங்க இப்போயே முடிச்சிடறேன். ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் வந்து எல்லாருமே என்ன பண்ணணும் சார் நான் லீவ் ஆகிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். ஓகே 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 நியூ ஜாயினிங் மட்டும் இருக்கட்டும், அவங்க மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே 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 ஸோ இண்டிகேட்டரை ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி சார்ட்டில் போட்டு பார்க்கக்கூடாது. நீங்கள் எடுத்துருக்கிறது ஆப்ஷன் மாஸ்டர்னு சொல்லி இருக்கிறது, அது வந்து ஆப்ஷன் சார்ட்டில் தான் ஒர்க் ஆகும், நிஃப்டி சார்ட்டில் ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சார்ட் ஏதாவது போட்டிங்க அப்படின்னா ஒர்க் ஆகும் கிளியராக. ஸோ 235க்கு அப்புறம் திரும்பிடுச்சு மார்க்கெட், ரெசிஸ்டன்ஸ், அது பரவாயில்ல. இப்போ ஆப்ஷன் சார்ட்டு எப்படி எடுக்கிறதுன்னு சில பேருக்கு தெரியல. அது என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு இந்த பிளாங்க் ஸ்பேஸில் எங்கேயாவது கிளிக் பண்ணிட்டு நிஃப்டின்னு டைப் பண்ணுங்கள் போதும். நிஃப்டின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே மேலே செக்மெண்ட் இருக்கும், ஆல் ஸ்டாக்ஸ், ஃபண்ட்ஸு, ஃபியூச்சர்ஸ், ஃபாரெக்ஸ்ன்னு இருக்கும். லாஸ்ட்டில் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டெக்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். எந்த இண்டெக்ஸோடைய ஆப்ஷன் வேணுமோ அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆப்ஷன் செயின் ஓப்பன் ஆகிடும். மேலே டாப்பில் டேட் இருக்கும், எக்ஸ்பைரி டேட்டை கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு 16ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் பார்க்கணுமோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு அந்த சார்ட் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இண்டிகேட்டர் பிளாட்டிங்ஸ் வந்துடும் இங்கே ஆல்ரெடி. ஸோ இப்படி தான் ஆப்ஷன் செயின்லேருந்து ஆப்ஷன் ஓப்பன் பண்ணணும் நிஃப்டியில். ஒருவேளை உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக சிம்பிள் ஓப்பன் ஆகிடும். இங்கே நீங்கள் டேரெக்டாக நிஃப்டின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸோ அதை ஸ்ட்ரைக் ப்ரைஸை டைப் பண்ணிவிட்டு கால் ஆர் புட் டைப் பண்ணிங்கன்னா, கால் புட்டுன்னு டைப் பண்ணணும், சிஇபின்னு போடக்கூடாது, இது ட்ரேடிங் வியூ, ப்ரோக்கர் சார்ட் கிடையாது. அங்கே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும், டேட் இருக்கும். அந்த டேட்டை பார்த்துட்டு எந்த டேட்டோ அந்த எதை ஆட் பண்ணணுமோ, கால்னால் கால் கரெக்டாக வரும், 16 செப்டம்பர்னால் அதை போய் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இங்கே வாட்ச் லிஸ்ட் உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு. நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றது, இண்டிகேட்டர் போனீங்க அப்படின்னா இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட் இருக்கும், அந்த இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே லிஸ்ட்டில் வந்திருக்கும். உங்களுக்கு என்ன ஆக்சஸ் இருக்கோ, எந்த இண்டிகேட்டருக்கு ஆக்சஸ் இருக்கோ அது இங்கே லிஸ்ட்டில் இருக்கும். அதில் நீங்கள் பிளாக் கலர் இண்டிகேட்டர் நேமில் கிளிக் பண்ணணும், இந்த ப்ளூவில் கிளிக் பண்ணக்கூடாது. ப்ளூவில் கிளிக் பண்ணால் பேஜ் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? என்னோடய ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் ஆகும். ப்ளூவில் கிளிக் பண்ணணும், டபுள் கிளிக் பண்ணக்கூடாது, 2 தடவை ஆட் ஆகிடும். சிங்கிள் கிளிக் போதும். ஓகே, டவுட்ஸ் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், இதை நான் அப்படியே அப்லோட் பண்ணுறேன். இண்டிகேட்டர் செட்டப்பில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். இண்டிகேட்டர் போட்டதுக்கப்புறமா நம்மளோட டிஃபால்ட் டைம் ஃப்ரேம் நம்ம செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஃபாரெக்ஸ் ஆகட்டும், கிரிப்டோ, என்எஸ்சி, ஆப்ஷன்ஸ், க்ரூட் ஆயில் எல்லாமே 3 minutes and 5 minutes, இது 2 தான். இது 2 எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சார் அப்டேட்ஸ் வந்து அது எப்படி சார் போய் அப்டேட் பண்ணுறது? அப்டேட் போட்டால் நானே சொல்லிவிடுவேன், நீங்கள் அப்டேட்டே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இங்கே இண்டிகேட்டர் டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப போய் ஆட் பண்ணா போதும். அப்டேட்ஸ் அவேலபிள்னு நமக்கு காட்டிட்டே ஒரு பர்பிள் கலர்ல காட்டிட்டே அதை கிளிக் பண்ணாலே போதும், அந்த பர்பிள் அந்த பட்டன் கிளிக் பண்ணா போதும். ஓகே அதை கிளிக் பண்ணா போதும்.